சம்பவம் நீங்க பண்ணீங்கன்னா ஈரான் திரும்ப சம்பவம் பண்ணாதா? அப்ப ரஷ்யா திரும்ப சம்பவம் பண்ணாதா? உங்களுக்கு தேவை உலக போரா? ஒரு நாட்டு கூட இருந்த போரை பிராந்திய போரா மாத்துறீங்க. பிராந்திய போரை உலக வர்த்தக போரா இன்னைக்கு மாறி இருக்கு. உலக வர்த்தக போர் முழு போரா மாறுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? இன்னைக்கு நீ அடிக்கிற அந்த தாக்குதல்களால நீ வெறும் ஈரான் அழிப்பன்னு நினைக்கிறியா? நெக்ஸ்ட் பஹ்ரைன் அவங்க அடிக்க மாட்டாங்க, கத்தார் அடிக்க மாட்டாங்க. உன்னோட நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் முதல் கொண்டு, டெஸ்லா முதல் கொண்டு, மற்ற எல்லா நிறுவனங்களும் 18க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அந்த பிராந்தியத்தில் இருக்குது. அமெரிக்காவோட நிறுவனங்கள், டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் அதை தாக்க மாட்டாங்க. சரி, இப்போ இஸ்ரேலோ அமெரிக்காவோ அவங்க மேலே அணுகுண்டு போட்டால் 1200 அடி கீழே இவங்க யுரேனியமை இன்னும் சுத்திகரிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதை சுத்திகரித்து 90-95% மேலே வந்துருச்சுன்னா, 95% நெருங்கிடுச்சுனாலே அது அணுகுண்டுக்கு உகந்தது. அவங்களுக்கு தேவை இன்னும் 35% தான் சுத்திகரிக்கணும். இது இஸ்ரேல் மேலே சுலபமாக அவங்க போடலாம். ஒரு பக்கம் ஜேடி வான்ஸ் ஈரான் என்ன சொல்லுது, நான் ஜேடி வான்ஸ் கூட பேச தயாரா இருந்து, மார்க்கோ ரூபியோ கூட பேச தயாரா இருந்து, பீட் ஹெக்ஸத் கூடயும் ட்ரம்ப் கூட தான் நான் பேச மாட்டேன்னு சொல்றாங்க அவங்க. சரி, நீ கற்காலத்தை ஈரானை மாத்திரம் கொண்டு போனா பரவாயில்லையே, மொத்த மேற்காசியாவை கற்காலத்துக்கு கொண்டு போவது இல்லாம அதால வரக்கூடிய விளைவுகள், உலக போர் என்ற விளைவு மொத்த உலகத்தையும் கற்காலத்துக்கு கொண்டு போயிடுமே. உண்மையில அவர் பண்ண போறாரு சார். நார்த் கொரியா ஈரானுக்கு வெப்பன் சப்ளை பண்ணிருக்கு சார், மிசைல் சப்ளை பண்ணிருக்கு. இப்போ ட்ரம்ப்புக்கு இருக்கிற பிரச்சனை இஸ்ரேலை காப்பாற்றணுமா, இல்லை அரபு நாடுகளை காப்பாற்றணுமா, இல்லை தன்னோட இருப்பை காப்பாற்றிக்கணுமா? இந்த போரை விட்டு எப்படி வெளியே வரணும்னு தெரியல. அதனால அந்த மிரட்டல் நான் பார்த்துக்கங்க, உருட்டுறது மிரட்டுறது எல்லாம் சேட்டையும். காரணம் என்னடான்னா எந்த குறிக்கோளும் அடையல இது வரைக்கும். டோட்டல் ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர். நீ போட்டா நான் போடுவேன், நீ அழிஞ்சாலும் நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நீயும் அழியணும். அதுக்கு ட்ரம்ப் விரும்புறாரு. அதுதானே அவரோட சேட்டை, அதுதானே நடவடிக்கை, அதுதானே பண்ணிட்டு இருக்காரு. அதை நோக்கி தானே இது போயிட்டு இருக்கு. அமெரிக்கா இந்த போரை ஜெயிச்சாகணும், இஸ்ரேல் இந்த போரை ஜெயிச்சாகணும், ஈரானுக்கு போரை ஜெயிக்கணும் தேவையில்லை. அமெரிக்கா இலக்குகளை எட்டவில்லை என்றாலே அவங்க போரை ஜெயிச்சதா இருக்கும். உலகத்தை அமைதியை சீரழிக்கும் போராகவும், உலக வர்த்தகத்தையும் பொருளாதாரத்தையும் அழிக்கும் போராகவும், ஏன் இன்னும் ஒரு படி மேலேயே போக சொல்றேன், 3ஆம் உலக போராகவும் தான் இது மாறும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் நிரஞ்சன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெயின். ஜெயின் சார். சார், இப்போ அமெரிக்காவுடைய இஸ்ரேல் அமெரிக்க போர், ஈரான் போர், அதில் இந்த இறுதி கட்டம் நெருங்கிட்டு உங்களுக்கு இந்த தொடர்ச்சியாக இந்த சைலண்டாக அமெரிக்கா கொடுக்க வார்னிங் பின்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார்? சைலண்டாக இல்லை, வயலண்டாக கொடுக்குது. ஏன்னா மத போதகர் ட்ரம்ப்பும் மத போதகர் பீட் ஹெக்ஸத்தும் அவர்கள் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, மத போதகர்னு என்னன்னு புரியல. உதாரணத்துக்கு அந்த அமெரிக்க கர்னல் இவங்க மீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. மீட்டு எடுத்துகிட்டு வந்ததுன்னோ பெரிய சாதனையாக பார்த்தா ஆமாம், சாதனை தான். அந்த எப்படி உள்ளே போனாங்க, எப்படி ஈரான் படைகள் IRGC கண்ணில் மண்ணை தூவுனாங்க, எப்படி காப்பாற்றினாங்க, எப்படி அதோடு நிறுத்திக்குவாங்க. அதை விட்டு குட் ஃப்ரைடே என்று அவர் விமானம் தயாரிக்கப்பட்டது, அவர் போயிட்டு ஒரு குகையில் ஒளிந்து கொண்டிருந்தார், குகையில் இருந்து வெளியே சூரியன் முதல் கதிர் வீசும்போது சூரியனின் கதிரவனின் முதல் ஒளி படும்போது அப்பொழுது அமெரிக்கர்கள் உள்ளே சென்றார்கள், இவரை மீட்டெடுத்தார்கள். புரியுது. ஈஸ்டர் சண்டே அன்று. என்ன மத போதனையா கொடுக்குறீங்க போற போயிட்டு? சரி, அப்படி மத போதனை கொடுக்கறதா இருந்தா போப் லியோ அவர் சொல்லியிருக்காரு ஒரு தகவல், போரை மனித குலத்தை அழிக்கிறத அதை கடவுளின் பேரால் நியாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை எடுத்துக்கலாம்? ஐ வாண்ட் டு டேக் ஈரான் ஆயில் இஸ் மைன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இது என்னைக்கான போரா? ஆட்சி மாற்றத்துக்கான போரா? ஹார்மோஸ்க்கான போரா? அணு ஆயுதத்துக்கான போரா? இல்லை ஈரானோட ஏவுகணைகளுக்கு எதிரான போரா? இல்லை பிராந்திய பாதுகாப்புக்கான போரா? இல்லை இது உலக அமைதிக்கான போரா? எதற்கான போர்? நீங்கள் சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் நான் ஒத்துக்கிறேன். என்னைக்கான போரா நான் பார்க்குறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. இப்போ இதில் பல விஷயம் மற்றவங்களை இன்னொருத்தரை கேட்டிங்கன்னா இது அவர் பேசுகிறத பார்த்தா இது சிலுவை போரணுன்ற மாதிரி தானே பேசிகிட்டு இருக்காரு. கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாமுக்கான போராக இருந்தால் அரபு நாடுகள் என்ன எப்போத்துலேருந்து கிறிஸ்துவ நாடுகளாக மாறிடுச்சு?
முகமது பின் சல்மானும் குவைத் மன்னரும் துபாய் மன்னர் ஜயதும் இவங்க எல்லாரும் வந்து கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்களா? ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணாமா ஒரு போருக்கு? சரி, உன்னோட இராணுவ தளபதிகளே நீங்கள் சொல்கிறத ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? நான் வரிசைப்படுத்துகிறேன் எத்தனை பேர் இவங்க வந்து நீக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களோட இராணுவ தளபதி ராண்டி ஜார்ஜ் நீக்கப்பட்டுள்ளார். அவங்களோட கப்பல் படை உயர் அதிகாரி பெண்மணி, அதுவும் வைஸ் அட்மிரல் லீசா பிரான்சிட்டி நீக்கப்பட்டுள்ளார். அவங்களோட விமானப்படை உயர் அதிகாரி ஜெனரல் ஜேம்ஸ் ஸ்லைஃப் நீக்கப்பட்டுள்ளார் பதவியிலிருந்து. இராணுவப்படை துணை தளபதி ஜெனரல் ஜேம்ஸ் மிங்கஸ் நீக்கப்பட்டுள்ளார். அவங்களோட ட்ரைனிங் அண்ட் டிரான்சிஷன் எப்படி பயிற்சி எப்படி இருக்க வேண்டும், பயிற்சி முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய அந்த பதவி அந்த ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியாக இருந்த டேவிட் ஹாட்னி நீக்கப்பட்டுள்ளார். சாப்ளின் ஆஃப் சர்வீசஸ், யுஎஸ் ஆர்மியோட யுஎஸ் இராணுவத்தின் சாப்ளின், அதாவது மத போதனை கொடுக்கக்கூடிய மத போதனைகள் நெறிகள் எப்படி இருக்க வேண்டும் இராணுவத்தில் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு தளபதி மேஜர் ஜெனரல் வில்லியம் கிரீன் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீக்கப்பட்டுள்ளார். இதுக்கெல்லாம் முன்னாடி சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் கமிட்டி, அவருக்கு கருப்பினத்தை சேர்ந்தவர், கிரீன் மாதிரியே அவரும் கருப்பினத்தை சேர்ந்தவர், CQ பிரவுன் சொல்லிட்டு அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அப்போ இவங்க இந்த நீக்கப்பட்டவர்கள்லாம் வந்து இந்த போரை வேண்டான்னு சொன்னவங்களா இருக்குமோ? இந்த போர் ஒரு வரையறைப்படுத்தப்பட்ட போராக இருக்க வேண்டும். நிச்சயிக்கப்பட்ட குறிக்கோள்களை அடைந்தால் போதும். முதல்ல குறிக்கோளை தீர்மானிக்க வேண்டும். முதல்ல இஸ்ரேல் சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸுக்கும் அமெரிக்கா உளவு ஸ்தாபனங்கள் கொடுக்கிற இன்டெலிஜென்ஸுக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. துளசி கபாடோட நம்பர் 2 ஜோ கென்ட் என்ன சொன்னாரு? ஈரான் வந்து மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அமெரிக்காவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவே இல்லை சொன்னாங்களா இல்லையா? ஜோ கென்ட் வந்து ரிசைன் பண்ண வேண்டியதா போச்சு? சொல்லுங்க. ஸோ அமெரிக்க அரசாங்கத்திலேயே இன்னைக்கு ஒரு காலத்தில் ஒரு டைமில் 33% கலர்டு, அதாவது கருப்பினம் மற்ற இன மக்கள் வந்து இராணுவத்தில், அதாவது தளபதிகள் ரேங்கில் அவங்க கமிட்டி, அந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டியில் இருந்தாங்க. 33%, 17% பெண்கள் இருந்தாங்க, 50% வெள்ளை இனத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கமிட்டியில். ஃபோட்டோ வேணும்னு எடுத்து பார்த்துக்கோங்க. பீடெக்ஸத் மொத்த பேரும் வெள்ளை இனத்தவர் தான் இருக்கணும். அப்போது நாசி ஜெர்மனியில் ஹிட்லர் பண்ணதுக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லையே. சரி, இவங்களுக்கு தேவையெல்லாம் வந்து ஆமான்சாமி போடுற ஆட்கள் தான்னா, அப்போ போர் வந்து ஒரு குறிக்கோளை எட்டாத ஒரு போராகவும், உயிர் சேதத்தை அதிகப்படுத்தும் போராகவும், உலகத்தை அமைதியை சீரழிக்கும் போராகவும், உலக வர்த்தகத்தையும் பொருளாதாரத்தையும் அழிக்கும் போராகவும், ஏன் இன்னும் ஒரு படி மேலேயே சொல்கிறேன், 3ஆம் உலக போராகவும் தான் இது மாறும். இப்போ அப்படி மாறப்போகுதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய செய்திகள், இஸ்ரேல்லேருந்து வரக்கூடிய செய்திகள், அவங்க அணுகுண்டை எடுக்கிறதுக்கும் தயார் என்ற ஒரு போக்கை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. பீடெக்ஸை தகுந்த போல சில இடங்களில் பேசி இருக்காரு. அப்போ இந்த சமிக்கையெல்லாம் நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா? பாருங்க, லாஸ்ட்டு உங்களுக்கு 24 மணி நேரம் தான் இந்த கெடுங்கிறத பார்த்தா பின்னாடி பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்கிறது தானே தெரிய வருது. சரி, சம்பவம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஈரான் திரும்ப சம்பவம் பண்ணாதா? அப்போ ரஷ்யா திரும்ப சம்பவம் பண்ணாதா? உங்களுக்கு தேவை உலக போரா? ஒரு நாட்டு கூட இருந்த போரை பிராந்திய போரா மாற்றினீங்க. பிராந்திய போரை உலக வர்த்தக போரா இன்னைக்கு மாறி இருக்கு. உலக வர்த்தக போர் முழு போரா மாறுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் சொல்லுங்க? இது எல்லாத்தையும் உலக நாடுகளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. என்ன பண்ண, யார் வேடிக்கை பார்க்குறா? ரஷ்யா வேடிக்கை பார்க்கலையே. பிரான்ஸ் வந்து இந்த போர் வந்து தேவையற்ற போர்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்களே. ஸ்பெயின் என்னோட நிலப்பரப்பு மேலே அமெரிக்கா போர் விமானங்கள் பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. நேட்டோவோட நாடாக இருக்கிற ஸ்பெயினே வந்து அமெரிக்க போர் விமானங்கள் என் நாட்டு மேலே பறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் இந்த எச்சரிக்கையை அடுத்து இவங்க ஏதாவது தாக்குதல் கடும் தீவிரமாக பண்ணுனா அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும்? இவங்க என் தளத்தை இல்லை, டர்க்கி சொல்லியிருக்கு. டர்க்கி இந்த போரால ஈரான் வலிமை அழியவில்லை, வலிமை அதிகமாகியுள்ளது.
இந்த மொத்த பிராந்தியத்திலேயே ஈரான் வலிமையான நாடாக மாறி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு நேற்று கொத்தாரோட வெளியுறவுத்துறை மந்திரியும் யுஏஇயோட வெளியுறவுத்துறை மந்திரியும் இந்தியா வெளியுறவுத்துறை மந்திரியோட பேசினாங்க. அதுக்கப்புறம் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானோட வெளியுறவுத்துறை மந்திரியிடம் பேசினார். பேச்சுவார்த்தை எதை பற்றி இருந்தது? உங்கள் கப்பல்கள் எப்படி ஈரான் ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்காங்க, எந்த பணமும் வாங்காமல் எதுவும் வாங்காமல் உங்களுக்கு சேஃப் பேசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் உள்வரும் கப்பல்கள் எங்களுக்கு உணவு தானியங்களாவது எடுத்துகிட்டு வர கப்பல்களை விடுறதுக்கான பேச்சுவார்த்தையை நீங்கள் ஏன் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட. அதை முன்வைத்து பேச்சுவார்த்தையை ஜெய்சங்கர் வந்து ஈரானுடன் பேசியுள்ளார். இப்போ ஹர்மூஸ் ஜலசந்தியில் நானும் கப்பம் விதிப்பேன், கப்பம் கட்டுன்னு ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நீ கப்பம் கட்டுறதுக்கு உனக்கு அங்கே என்ன ஒரு கட்டுப்பாடு இருக்கு? ஒன்றுமே கிடையாது. ஆனால் எந்த அடிப்படையில் ஒரு அதனால்தான் அமெரிக்காலேயே என்ன சொல்கிறாங்க, ட்ரம்ப் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போல் பைத்தியக்காரன் போல் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்சானிட்டி இஸ் அ காஸ் ஃபார் ரிப்ளேசிங் த பிரசிடென்ட். ஜனாதிபதியை அவர் பதவியில் இருந்து விலக செய்வதற்கு 1967 அரசியல் சாசன சட்டம் மாற்ற பிரிவு 25th அமெண்ட்மெண்ட் அப்படின்வாங்க. அதன்படி பிரசிடென்ட்டுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை என்றாலோ இல்லை ஜனாதிபதி வந்து அவர் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலோ அப்படிப்பட்ட ஜனாதிபதியை அப்புறப்படுத்தி துணை ஜனாதிபதியை ஜனாதிபதி ஆக்கலாம். இன்னைக்கு ஜேடி வான்ஸுக்கும் ட்ரம்ப்புக்கும் பேச்சுவார்த்தை ஒழுங்கா இல்லை. ஒரு பக்கம் ஜேடி வான்ஸ் வந்து ஈரான் என்ன சொல்லுது, நான் ஜேடி வான்ஸ் கூட பேச தயாராக இருந்து, மார்க்கோ ரூபியோ கூட பேச தயாராக இருந்து, பீட் எக்ஸத் கூடயும் ட்ரம்ப் கூட தான் நான் பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து எல்லாமே கிறிஸ்துவ மத போதனைன்னு சொல்லிட்டு எல்லாமே சேட்டை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நேற்று பீட் எக்ஸத் பேசுறதை பார்த்தீங்களா? நைட்டு குட் ஃப்ரைடே அன்று அந்த விமானம் மெதுவாக கீழே விழுந்தது. அதில் கடவுள் அப்படியே மேலே இருந்து அவரை எடுத்துக்கொண்டார். இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை மறுபடியும் மூட்டும் செயலாக சூரியனின் ஒளி வீசும் போது அமெரிக்க இராணுவம் உள்ளே நுழைந்தது. மீட்டு தூக்கிட்டு வந்துட்டு உயிர் தெழுந்தார். என்ன பேச்சுது சார்? நான் கிறிஸ்துவத்துக்கு எதிராக இல்லை. அப்படி பார்த்தா போப் லியோவே கிறிஸ்துவத்துக்கு எதிரானவர் இல்லை. போப்போடையா நம்ம அவர் கருத்தை நம்ம பார்த்தல, அவர் ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தோமே. மனித குலத்தை அழிக்கிற எதுவுமே வந்து அமைதியை சீர்குலைக்கிற எதுவுமே வந்து கடவுளின் பேரால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இல்லை, ஈரானுடைய முக்கிய இடமான அந்த குடிநீர், இந்த நான் என்ன சொல்றேன், இன்னொரு கருத்தை நான் சொல்றேன். ஈரான்ல இருக்கக்கூடியது வந்து மதத்தை அடிப்படைவாதத்தையும் மதத்தையும் கொண்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அது மக்களை அடக்கி ஆள்கிறது, அது அமைதியை சீர்குலைக்குது அப்படின்னு சொல்ற காரணத்துக்காக தான் நீ போற தொடங்கின. கரெக்டா? ஆனா அதுக்கு நேர்மாறா நீங்க வந்து உலக அமைதிக்கானதுக்காகவும் உலகத்துல இருக்கக்கூடிய சுதந்திரமான தன்னிச்சையுடன் செயல்படும் ஒரு எண்ணம் கொண்டவர்களின் பிம்பமாக அமெரிக்கா இருக்கிறதுன்னு சொன்னீங்க. ஃப்ரீ வேர்ல்டு உடைய ரெப்ரசன்டேட்டிவ் அமெரிக்கான்னு சொன்னீங்க. இப்போ இத மத பிரச்சாரத்தை யார் பண்றா? இது கிறிஸ்துவத்தோட போரா? இதை மாத்துறது முயற்சி யார் எடுத்திருக்கா? ஏன்னா எல்லா நாடும் வரட்டு, கிறிஸ்டின் நாடுலாம் வரட்டு அப்படிங்கிறது அப்படி திருப்ப பார்க்க யாரும் வரமாட்டாங்க. அல்ல, அது தெரியும், அது யாரும் போக மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. அப்படி கிறிஸ்டின் நாடெல்லாம் வரணும்னா அப்ப இஸ்ரேல் எப்ப கிறிஸ்டின் நாடா மாறிச்சு? இல்ல, அவர் அப்படி இந்த கணக்குல பண்றாரு என்னமோ. அப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட கொடுமையான ஒரு நெறிய மதத்தை வந்து குறுக்க வச்சுக்கிட்டு மதத்தை சாயம் பூச்சிக்கிட்டு நீ இன்னொரு நாட்டு மேல போர் பண்ணிட்டு இருக்கல. அப்போ ஈரானோட ஆட்சியாளர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுங்க. இப்போ ஈரான் ஆட்சியாளர்கள் தவறுன்று நான் ஒத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன், ஓகே, அது அப்புறம் வச்சுக்கலாம் அந்த டிஸ்கஷனை. இவர் என்ன கரெக்டு? இஸ்ரேல் யூதர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், யூதர்கள் இருக்க வேண்டும் என்றால் யூதர்களின் எதிரிகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்ற கோட்பாடு, அது உலகத்துக்கு தெரிஞ்ச கோட்பாடு, ஜியனிஸ்ட் கோட்பாடு. இந்த ட்ரம்போட கோட்பாடு என்ன? கிறிஸ்துவத்துக்கும் இது ஈரானுக்கான போரா அது சித்தரிக்கிறது, அது தவறு இல்லையா? கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட இராணுவம் அமெரிக்க இராணுவம் அப்படின்றது. அப்ப மற்ற இராணுவம் எல்லாம், அப்ப பிரிட்டிஷ் இராணுவம், பிரெஞ்சு இராணுவம். நான் சொல்றேன், இது புரொட்டஸ்டன்ட்டுக்கும் கேத்தோலிக்கும் நடுவில் ஏற்பட்டுள்ள விரிசலாக நான் பார்க்கிறேன். ஸ்பெயின் கத்தோலிக்க நாடு, பிரான்ஸ் கத்தோலிக்க நாடு. பிரெஞ்சு அதிபரோட மனைவியை பத்தி பேச வேண்டிய தேவை ட்ரம்ப்புக்கு என்ன வந்தது சொல்லுங்க? இது ஒரு ஜனாதிபதிக்கு அழகா?
சரி, அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் என்னன்னு பாருங்க, பிரயோகித்த வார்த்தைகள். ஓப்பன் தி எஃப் டேஷ் 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 கே ஸ்ட்ரெயிட்ஸ், யூ கிரேசி பிஏஎஸ் டி டேஷ் டேஷ் டி. ஈரானுக்கு அவர் யூஸ் பண்ண வார்த்தைங்க. இது ஒரு ஜனாதிபதி வந்து பப்ளிக்கா வந்து போடக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளா? இப்படிப்பட்ட ஒரு பதவியில் நீடிச்சா என்ன மாதிரியான விளைவுகள் உலகத்துக்கு ஏற்படும்? நான் இதை ஓப்பனா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன், நீங்க பீப் தான் போட்டோம். நான் சொன்ன வார்த்தைகள், ட்ரம்ப் சொல்லியிருக்க வார்த்தைங்க, இது எல்லா இடத்துலையும் அவைலபிள். அதை உங்களால பேச முடியுமா பப்ளிக்ல? சொல்லுங்க சார். அப்போ ஒரு கிறுக்கன் தானே இதெல்லாம் பண்ணுவான்? கிறுக்கன் தானே சார் பண்ணுவான்? நிச்சயமா. இவ்வளவு பண்ணிட்டும் செஞ்சிட்டும் திரும்பவும் வந்து நாங்க அடுத்து மிகப்பெரிய தாக்குதல். ஆமா, பிரிட்ஜ் டே, எலக்ட்ரிக் பிளான்ட் டே அப்படின்றான். கற்காலத்துக்கு கொண்டு போக. சரி, நீ கற்காலத்து ஈரானை மாத்திரம் கொண்டு போனா பரவாயில்லையே, மொத்த மேற்காசியாவை கற்காலத்துக்கு கொண்டு போவது இல்லாம அதால வரக்கூடிய விளைவுகள், உலகப்போர் என்ற விளைவு வந்து மொத்த உலகத்தையும் கற்காலத்துக்கு கொண்டு போயிடுமே. உண்மையில அவர் பண்ண போறாரு சார். நார்த் கொரியா வந்து ஈரானுக்கு வெப்பன் சப்ளை பண்ணிருக்கு சார், மிசைல் சப்ளை பண்ணிருக்கு, இன்னமும் பண்ணிட்டு பண்ணிட்டும் இருக்காங்க நார்த் கொரியா. அதை போய் இவரால் அவ்வளவு பெரிய உலகத்தையே அங்க போய் காட்டேன், கிம்ஜாங் கிட்ட போய் காட்டேன், அதை கிம்ஜாங் உன் கிட்ட போய் காட்டேன் உன்னோட வீரத்தை. ஏன் ஆசி முனீர் கிட்ட வீரத்தை காட்டேன். மொத்த வேகமாக குத்தவை எடுத்திருக்காங்களே உலக தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான், அவங்க கிட்ட போய் காட்டேன். நான் அதை நிறுத்தி வச்சுட்டேன், இதை நிறுத்தி வச்சுட்டேன், அங்க நிறுத்திட்டேன், இங்க நிறுத்திட்டேன், அங்க வை இங்க வை பொங்கவை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு சொல்ற ட்ரம்ப்புக்கு உலக தீவிரவாதிகளின் நாடான பாகிஸ்தான் மேல மாத்திரம் என்ன கரிசனம்? இல்ல வேற மத்தியஸ்தம் வேற அவங்க தான் பண்ண வராங்க. என்ன மத்தியஸ்தம் பண்ணா? ஈரான் காரி துப்பி அமிச்சிட்டான் இல்ல? காரி துப்பி அமிச்சிட்டானா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஈரானோட தரப்பை நான் எடுக்கல சார், நான் ஈரானோட தரப்பை எடுக்கணும்னு நான் விருப்பப்படல. ஆனா இங்க வந்து நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. 170 குழந்தைகள் படிச்சுட்டு இருந்த பள்ளிக்கூடத்து மேல போய் குண்டு போட்டதை எப்படி நான் நியாயப்படுத்த முடியும்? அவங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாரானு இருப்பணும், குழந்தைங்க தானே. குழந்தைங்களுக்கு எங்க மதம்? காலைல அம்மாவுக்கு டாட்டா சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன குழந்தை வந்து கொன்னா அது வந்து நியாயமா? இதுதான் போரோட தந்திரமா? கயவர்களின் ராணுவமாக அமெரிக்க ராணுவம் என்று மாறிக்கொண்டு இருக்கிறது. அவர் ட்ரம்ப் சொன்ன மாதிரி செஞ்சாருன்னா அடுத்த கட்ட நகரம் எப்படி சார் இருக்கும்? நான் எலக்ட்ரிசிட்டியோ குடிநீரிலே நான் வசமா அடிப்பேன். அவரால் வந்து யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி வந்து எடுத்துட்டு போய் கர்க் ஐலாண்ட்ல நிறுத்த முடியல. ஏன்னா ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் அந்த ஜலசந்தி வந்து அந்த வளைவு இருக்கு பாருங்க, அந்த வளைவு தாண்டி போனோம்னா ரொம்ப கடினமா இருக்கு. யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி தாக்கப்பட்டுள்ளது, அவங்களோட கப்பல். அங்க ராணுவத்தை அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி 4 லட்சம் படை வீரர்களை லெபனானை நோக்கி அனுப்பியிருக்காங்க. அவங்கள மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அதுல 162 டிவிஷன் வந்து பெருத்த சேதத்தை சந்தித்து இருக்கு. கிட்டத்தட்ட 300 சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டுள்ளார்கள். இல்ல அவங்க வந்து இதாயிருக்கு, அதாவது இன்ஜூர்ட், காயமடைந்துள்ளார்கள். இன்னொரு பக்கம் ஹமாஸை எதிர்த்து இஸ்ரேல் வந்து 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ராணுவ வீரர்களை இன்னும் காசா பக்கம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னும் ரிசர்விஸ்ட் 2 லட்சம் பேர். அப்போ ஒரு கோடி மக்கள் இருக்கிற நாடு வந்து 8 லட்சம் பேர் வந்து ராணுவத்துக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கடான்னா இவங்களுக்கு ராணுவம் எப்படி அனுப்புவாங்க? பல்வேறு திசைகள், இந்த பக்கம் ஹவுதிகள், அந்த பக்கம் ஹிஸ்புல்லா, 2 பக்கத்துல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரான் நேற்று ஐஃபாவையும் டெல்லவையும் நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கு. லேட்டஸ்ட் ஏவுகணைகளை வச்சு, கரம்ஷியாரை வச்சு, ஃபத்தே 2 வச்சு, குவாசிமை வச்சு, செஜல் மட்டுமே 490 மிசைல் யூஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மேல. ஹைஃபால இருக்க கெமிக்கல் பிளான்ட் அழிக்கப்பட்டுள்ளது. இல்ல அங்க அடிச்சது அமெரிக்கா. ட்ரம்ப் சொன்ன மாதிரி இங்க ஒருவேளை தாக்குதல் பண்ணா இது அமெரிக்காவுக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எது அமெரிக்கா? இல்ல இப்போ ட்ரம்ப் வந்து இவ்வளவு வியாக்கியானம் பேசுறாரு, உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. ஒருவேளை மிகப்பெரிய வார்னிங் யார் எடுத்துக்கிறா? இப்போ உதாரணத்துக்கு இல்ல அது நம்ம எடுத்துக்கல, அப்பாஸ் ஆராய்ச்சி சொன்னது, அதாவது ஈரானோட வெளியுறவு மந்திரி சொன்னது, இவ்வளோ கெட்ட வார்த்தையா கொச்சையா எழுதி போஸ்ட் போட்டார் ட்ரம்ப். அப்பாஸ் ஆராய்ச்சி அதுக்கு பதில் கொடுத்தாரு. திறந்து வை ஆர்மூஸ, எஃப் சிகே ஆர்மூஸ திறந்து வை, யூ கிரேசி டட்ஸ் அப்படின்னு போட்டு விட்டார்ல. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா பதில் கொடுத்தாங்க? திருப்பி அசிங்கமா திட்டல. The keys to the Hormuz have been lost அப்படின்ட்டு. அதாவது அதை திறந்து வைக்கணும்னா அதோட சாவி தொலைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சா? இதோட ஒரு கேலியா நையாண்டித்தனமா கிண்டலா ஒரு பதில் அளிக்க முடியாது. அதாவது நாகரிகமா
முடிஞ்சு போச்சா? சரி, இப்போ நீ அடிக்கிற, இன்னைக்கு வந்து நீ அடிக்கிற அந்த தாக்குதல்களால நீ வெறும் ஈரான் அழிப்பன்னு நினைக்கிறியா? நெக்ஸ்ட் பஹ்ரைன் அவங்க அடிக்க மாட்டாங்க, கத்தார் அடிக்க மாட்டாங்க. உன்னோட நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் முதல் கொண்டு, டெஸ்லா முதல் கொண்டு, ஐபிஎம் முதல் கொண்டு, மற்ற எல்லா நிறுவனங்களும் 18க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து அந்த பிராந்தியத்தில் இருக்கு. அமெரிக்காவோட நிறுவனங்கள், டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் அதை தாக்க மாட்டாங்க. அப்போ இவங்களும் ரெடியா இருக்கிறாங்க, நீங்க கையை வச்சனா நான் அடிப்பேன். ஆமா, இஸ்ஃபாஹான்ல அனுப்பி விட்டாங்க. C-130 பிளேனும் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் எல்லாம் வந்து தாக்கப்பட்டன. ஈரான் தாக்கப்பட்டதுன்றாங்க, அமெரிக்கா நாங்களே எரிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இல்லை மீட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்கிறாங்களா வீரர்கள்? அதாவது உண்மையா இல்லை? அதுவும் வீரரை மீட்டு எடுத்து வந்தாங்க. அப்போ இதை அவ்வளோ பேரை ஏன் அனுப்பணும் ஒரு வீரனை மீட்கிறதுக்கு? அது அவரே சொல்றாங்களே, ட்ரம்பே சொல்றாரு, நாங்கள் ஒரு வீரரை மீட்கிறதுக்கு இவ்வளோ. அதோட மெரிய பிளான் ஏதாவது இருந்தாதான். ஏன்னா இதில் 2 விஷயம் தெரிஞ்சுது. ஒன்று, அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் எதுக்கு வந்ததுறான்னா, இஸ்ஃபாஹானுக்கு போயிட்டு இஸ்ஃபாஹானில் இருந்து அந்த யுரேனியம் சுத்திகரிக்க பாதிக்கு மேலே 60% இல்லை 70% சுத்திகரித்த யுரேனியத்தை தூக்கணும். 440 kg 460 kg யுரேனியத்தை தூக்கிறதுக்கு பிளான் இருந்துருக்கலாம். ஏன்னா பைலட் விழுந்தது வந்து 100 கிலோமீட்டர் அந்த பக்கம், பைலட்டை மீட்டது 100 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் சொல்கிறாங்க. ஒரு இரவுக்குள்ள பைலட் இல்லை, ஒரு நாளுக்குள்ள 100 கிலோமீட்டர் நடந்து வந்துட முடியுமா? அதுவும் ஒரு எதிரி நாட்டுக்குள்ள, அதுவும் அடிப்பட்ட ஒரு பைலட் நடந்து வர முடியும்? பாலைவனமான ஒரு பகுதி, மலை குன்றுகளோட எப்படி வர முடியும்? அவங்க என்னதான் பண்ணியிருக்கிறாங்க? அப்போ இவங்க அனுப்பின ஸ்பெஷல் ட்ரூப்ஸ் வந்து எதுக்கு பர்டிகுலர் பர்பஸ், இஸ்ஃபாஹானை வந்து தகர்க்கிறதுக்கு, அங்கே இருக்கிற இது அதாவது யுரேனியத்தை தூக்கிறதுக்கு. அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுதான் ஈரான் சொல்லியிருக்கு, ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஈரான் வந்து என்கிட்ட யுரேனியம் இல்லைன்னு அவங்களும் சொல்ல முடியாது. இனிமேல் இருக்குன்னு அவங்க ஒத்து புரியுது. சொல்லி பார்த்தா இல்லை இல்லைன்ட்டு நீ கேட்கலாம், நீங்க இருக்க ஆமா இருக்கு போடா அப்படின்ட்டாங்க. ஸோ எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற கதை ஆயிடுச்சு. சரி, இப்போ இஸ்ரேலோ அமெரிக்காவோ அவங்க மேலே அணுகுண்டு போட்டால் 1200 அடி கீழே இவங்க வந்து யுரேனியமை இன்னும் சுத்திகரிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது தகவல்கள். அதை சுத்திகரித்து 90-95% மேலே வந்துடுச்சுன்னா, 95% நெருங்கிடுச்சுனாலே அது அணுகுண்டுக்கு உகந்தது. அவங்களுக்கு தேவை இன்னும் 35% தான் சுத்திகரிக்கணும். இல்லை அப்படியே இல்லட்டாலும் ஒருவேளை அமெரிக்காவே அணு ஆயுதத்தை பயன்படுத்துதுன்னா ரஷ்யாவோ வடகொரியாவோ கூட கொடுக்கும்ல அணுவை? யார் வேணாலும் கொடுக்கலாம். அவங்களோட ஐசிபிஎம்ல இந்த 60% சுத்திகரித்த யுரேனியமே வச்சு அடிச்சா கூட டர்ட்டி பாம்பா மாறும். யுரேனிய கதிர்வீச்சுன்றது அந்த யுரேனியம்ன்றது வந்து அதோட கதிர்வீச்சு, அந்த அது போய் விழுந்தப்புறம் அது ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்க, ரேடியோ ஆக்டிவிட்டி. அதால கூட பாதிப்பு அதிகமாக இருக்கும். பல தலைமுறைகளுக்கு அது பாதிப்பு இருக்கும். இது எப்படி கட்டுப்படுத்த போறாங்க? இது இஸ்ரேல் மேல சுலபமா அவங்க போடலாம். இல்லை அது எனக்கு என்னன்னா, இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேல் அடிச்சுதுன்னா, சாரி ஈரான் அடிச்சுதுன்னா ஈரான் இஸ்ரேல் அடிக்குது, ஓகே. அப்போ அமெரிக்கா வந்து அணுவை போட்டுச்சுன்னா இவங்களும் பதிலுக்கு இஸ்ரேலில் போடுறது அமெரிக்காவுக்கு போட வேண்டியதுதானே சார்? அது அங்கேயும் போட்டாலும் இங்கே போட யார் தக்கதாலும் அவங்களை அப்படி பண்ண வேண்டியது. ஏன் இஸ்ரேலை பிடிச்சி இஸ்ரேலில் தூக்கி போடுறாங்கிறது யாரு? ஏன்னா ஈரானோட முதல் குறி இஸ்ரேல். இந்த போரை தொடங்கினது யாரு? இஸ்ரேல் தான். ஆனால் நடத்துறது அமெரிக்கா. யாருக்காக நடத்திட்டு இருக்காங்க? இஸ்ரேலுக்காக இல்லையா? நிச்சயமா. அப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் முரண்பட்ட கருத்து கிராஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப்புக்கு இருக்கிற பிரச்சனை இஸ்ரேலை காப்பாற்றணுமா, இல்லை அரபு நாடுகளை காப்பாற்றணுமா, இல்லை தன்னோட இருப்பை காப்பாற்றிக்கணுமா? இந்த போரை விட்டு எப்படி வெளியே வரணும்னு தெரியல. அதனால இந்த மிரட்டல் நான் பார்த்துக்கங்க, உருட்டுறது மிரட்டுறது எல்லாம் சேட்டையும். காரணம் என்னடான்னா எந்த குறிக்கோளும் அடையல இது வரைக்கும். டோட்டல் ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர். சார், இந்த போர் வந்து இதை எங்களோட மிலிட்ரி டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா 1949க்கு அப்புறம் சோவியட் ரஷ்யா வந்து அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ண பிற்பாடு அப்போ இருந்த கான்செப்ட் என்னன்னா மியூச்சுவலி அஷோர்ட் டிஸ்ட்ரக்ஷன், மேட் அப்படின்வாங்க. மேடு தான். நீ போட்டால் நான் போடுவேன், நீ அழிஞ்சாலும் நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நீயும் அழியணும். அங்கேருந்து நவுந்து உலகம் எங்கே வந்ததுன்னா மாஸ்க் வந்தது, மியூச்சுவலி அஷூர்ட் சர்வைவல். ஸோ அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் எப்படி பேசி தீர்த்துக்கணும், ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொரு கட்டமாக எப்படி போகணும் தாக்குதலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறையை எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு கூட அந்த வரைமுறை இருக்குது. டிஜிஎம்ஓ 2 நாட்டோட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் ஃபோனில் எடுத்து பேசிப்பாங்க. போன வாட்டி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ கூட அவங்க சைட்லேருந்து எடுத்து ஃபோனில் பேசின அப்புறம் தானே திரும்பி டிஎஸ்கலேஷனுக்கு வந்தது. அது மாதிரி அமெரிக்காவுக்கும் இருக்கு, ரஷ்யாவுக்கும் இருக்கு, ஈரான் இஸ்ரேலுக்கும் இருக்கு. இருக்கணும். 2 அணு ஆயுத நாடுகளுக்குள்ள ஒரு அணு ஆயுதம் என்பது இருப்பதே வந்து
ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்காமல் பாதுகாத்து கொள்வதற்கு தான். தற்காப்புக்கான ஒரு வழிமுறையும் தற்காப்புக்கான ஒரு தந்திரமும், இன்னும் சொல்ல போனால் தற்காத்து கொள்ளும் ஒரு ஆயுதமும் தான் இந்த அணு ஆயுதம். இப்போ இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்குல்ல, இருக்கு. அப்போ ஈரான் வச்சுக்கிட்டதில் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? தப்பில்லை சார், அதுதான் நானும் சொல்றேன். எந்த அணு ஆயுதமும் உங்க தற்காப்பை வந்து அதிகரிக்கும். நார்த் கொரியா இன்னைக்கு வந்து அமெரிக்கா யோசிக்குதுன்னா அது அணு ஆயுதம் உங்களுக்கு தற்காக்கும் அரணாக செயல்படும். இட் இஸ் அ வெப்பன் ஆஃப் டிட்டரன்ஸ். எதிரி உங்களை தாக்காமல் உங்களை பாதுகாப்பு கொள்வதற்கு அணு ஆயுதம் தேவைப்படுகிறது. இவங்க சொல்றது என்னடான்னா, ஈரான் வந்து 1970களிலேயே NPT, நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி, அதாவது அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரிக்கவும் மாட்டோம், அதை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கவும் மாட்டோம் என்று கையெழுத்து போட்டுள்ளார்கள். அதை அடிப்படையாக வச்சு இவங்க அணு ஆயுதத்தை பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அதை இஸ்ரேல் கையெழுத்து போடல, இந்தியா கையெழுத்து போடல, பாகிஸ்தான் கையெழுத்து போடல, ஏன் அமெரிக்காவே கையெழுத்து போடல? கையெழுத்து போட்ட நாடு வந்து அதை பண்ண. அப்போ போட்ட ட்ரீட்டி எல்லாம் எல்லாரும் மதிக்கணும்னா உலகத்தில் பாதி நாடு எந்த ட்ரீட்டியும் மதிக்கிறது இல்லை, அமெரிக்கா உட்பட. கிளஸ்டர் குண்டுகள் போடக்கூடாதுன்னு ஒரு ட்ரீட்டி இருக்கு, கன்வென்ஷன் இருக்கு, 2008 வந்த கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷன் இஸ்ரேலுக்கு சைன் போடல, அமெரிக்காவும் சைன் போடல, ஈரானும் சைன் போடல, அதெல்லாம் மாற்றி போட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த அணு ஆயுதம் என்பது வந்து முதல் வந்த கோட்பாடு படி, அந்த டாக்டரின் படி, நீங்க வந்து அணு ஆயுதம், நீ என் மேல அணு ஆயுதம் போடுறேன்னு நீ நினைச்சாலே நான் உன் மேல போட்டுருவேன். நீ திருப்பி போட்டாலும் அழிவு நிச்சயம், 2 பேரும் அழிஞ்சிருவோம். 2 பேரோட பாதுகாப்போட 2 பேர் வந்து எப்படி இதுல இருந்து மீண்டு வரணும், நீயும் போடாத நானும் போடாதன்ற நிலைமையை மாறி 2 பேரும் எப்படி சாகணுன்றதுக்கு செத்து விளையாடுற ஆட்டம் ஆடுவாங்க. அதுதான் மேடு. இப்போ உலகத்தை திரும்பியும் this madman is taking the world to the mad theory, mutually assured destruction theory. அதை வந்து mutually assuredனா 2 பேருமே வந்து ஒத்துக்கிட்டு நம்ம 2 பேரையும் நம்ம அழிச்சிக்கலாம்னு சொல்ற தியரி, சூசைடு. அதுக்கு ட்ரம்ப் விரும்புறாரு. அதுதானே அவரோட சேட்டை, அதுதானே நடவடிக்கை, அதுதானே பண்ணிட்டு இருக்காரு. அதை நோக்கி தானே இது போயிட்டு இருக்கு. இது மேட். ட்ரம்ப் இன் மேட்னஸ் லீட்ஸ் டு மேட், மியூச்சுவலி அஷோர்ட் டிஸ்ட்ரக்ஷன். இன்னொரு விஷயம் நீங்க நல்லா பாருங்க, அமெரிக்கா இந்த போரை ஜெயிச்சாகணும், இஸ்ரேல் இந்த போரை ஜெயிச்சாகணும், ஈரானுக்கு போரை ஜெயிக்கணும்னு தேவையில்லை. இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைட்டாங்க. போரை வந்து நீடிச்சாலே, அமெரிக்கா இலக்குகளை எட்டவில்லை என்றாலே அவங்க போரை ஜெயிச்சதா அர்த்தம். ஈரான் இன்னைக்கு போரை ஜெயிக்கல சார், சேதத்தை தான் சந்திச்சுட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, ஈரான் வந்து பற்றாக்குறையிலையும் பிரச்சனைகள்லையும் ஈரான் வந்து இது மாதிரி ஒரு சூழல்லையும் வாழ்ந்து பழகிட்டாங்க. அரபு நாடுகள் உற்சாகமா உல்லாசமா சொகுசா இருந்து பழகுறாங்க, தாங்க முடியல அவங்களால. ஸோ அதனால அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ மொத்தத்துல இந்த போரோட குறிக்கோள்கள் அமெரிக்கா அடையாத வரை அமெரிக்கா இந்த போரை ஜெயிச்சதாக நம்ம நினைக்க முடியாது. ஈரானுக்கெல்லாம் தேவை இந்த போரை நீடிக்கும் வரை ஈரான் போரை ஜெயித்ததாகத்தான் அர்த்தம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெருந்தமைக்கு நன்றி. நன்றி ஜெயின்.